Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் vlogs, KBR Real Estate, for land buying and selling, for promotion, for promoting your land, for promoting your site. Contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான 22 ஏக்கர் புஞ்சை நிலம் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வீடியோ அந்த லைட்டாக நான் போடுற வீடியோ பார்த்துட்டே கால் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நான் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன், எந்த ஒரு டவுட்டும் வராது உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேபடியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2-3 பேராக இந்த லேண்டை ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், வீட்டு மேனு, அப்பார்ட்மெண்ட்டு, ஹவுஸு, சேல்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரணும்னு நினச்சிங்கன்னா, நான் எப்பப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வராங்க. நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 ஏக்கருங்க. புஞ்சல் லேண்டு தான், நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. டோட்டலாக வந்து எத்தனை கிணறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குங்க. அதில் ஒரு கிணறு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 கிணறு, 2 இபி சர்வீஸ் இருக்குங்க. 2 கிணறுமே நல்ல பெரிய கிணறு தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கிணறே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 17 ஏக்கர் மேலே பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 118 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 83 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் சென்னையில் கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.25 மணி நேரத்துலேயே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரமும், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1 ஹவர்லேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பெரிய எக்ஸ்டெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதேபடியே 2 வீடோடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. பாத்ரூம் இருக்குது, ரெண்டு வீடு அட்டாச்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 2 வீடு இருக்குது. 2 பாத்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நல்ல பெரிய வீடு தாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 3 ஃபேமிலி தங்கலாம், அது மாதிரி வீடுங்க. அதுவும் நல்லா வந்து பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக பாத்ரூம் செட்டோடு அப்படியே இருக்குது உங்களுக்கு. காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில். ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல லேண்டு. கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருவத்தூரில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 35 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து மருவத்தூர்லேருந்து நம்ம லேண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஏன்னா நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா 4 வே தான் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ரோடு தான், நல்ல பெரிய பைபாஸ் தான் உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ், ஜிஎஸ்டி பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, 100 அடி பைபாஸ், ஜிஎஸ்டி என்ஹெச் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரூட்டுங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 300-400 மீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. நம்ம லேண்ட்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வில்லேஜ் தெரியுங்க. ஒரு 10-15 வீட்டுக்கு மேலே அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி வில்லேஜ் பக்கத்துலேயே தான் நம்ம லேண்ட் இருக்குது. ஸோ ரூமுக்கு உள்ளே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 போர்ஷனாக இருக்குங்க. இதில் வந்து மொத்தம் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன் இருக்குது, தனியாக பாத்ரூமும் இருக்குங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்ஷன் தனித்தனியாக இருக்குது. 3 வீடுன்னு சொல்லலாம், அது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம லேண்டில் வந்து கரண்ட்டாக என்ன கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டிருக்காங்க. ஒரு 6 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா தர்பூசணி போட்டிருக்காங்க, வாட்டர் மெலானு.
மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 6-7 ஏக்கரில் வந்து கரும்பு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வேர்க்கல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி வாட்டர் மெலானும் நம்ம வந்து கரும்பும் போட்டிருக்காங்க, சுகர் கேனும் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மண் வந்து நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்கள் வீடியோவில். மண் நல்லா பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க. நம்ம லேண்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டாங்க. ஸோ 22 ஏக்கருக்கு இப்போ நீங்கள் ஃபென்சிங் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 லட்சம் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ நம்ம லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அதுவும் நல்லா கருங்கல் தான். நம்ம நார்மல் வந்து சிமெண்ட்டு கல்லை வச்சு ஃபென்சிங் போடல, ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கல் ஃபென்சிங் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரோடு மடிச்சிட்டாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு ரோடு வந்து செப்பரேட்டாக மடிச்சிருக்காங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து உங்கள் லாரி கார்லாம் எல்லாம் தாராளமாக போயிட்டு வரலாங்க. அது மாதிரி வந்து லேண்டுக்குள்ளேயே நல்ல பெரிய ரோடாக மடிச்சிருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் வந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, ப்ரொவிஷன் ஷாப்பு, மருந்து கடை எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு பேங்க்கு, அத்தியாவசிய பொருள் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. பேங்க்கில் இருந்து மளிகை கடை, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பஜாருக்கு போகணுன்னு நினச்சிங்கனாலும் ஜஸ்ட்டு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நீங்கள் அந்த பஜாருக்கு போயிடலாங்க. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து தர்பூசணி போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க லேண்டை. உங்களுக்கு ஒரு 6-7 ஏக்கர் தர்பூசணியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7 ஏக்கர் வந்து கரும்பும் போட்டிருக்காங்க. நல்லா வந்து ஒரு நீங்கள் கரெக்டாக இந்த லேண்டை வந்து வாங்கிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் லேண்டாக கூட டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோன்னு நினச்சாலும் ஒரு நல்ல லேண்டுங்க. தார் ரோட் டச்சிலே தான் இருக்குது. ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல பெரிய வில்லேஜ். உங்களுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடுக்கு மேலே இருக்கும் வில்லேஜ். அதே மாதிரி ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு லெஃப்ட் சைடும் வில்லேஜ் இருக்குது, ரைட் சைடும் வில்லேஜ் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 300 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது, ரைட் சைடில் ஒரு 400 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. நல்ல பெரிய வில்லேஜ். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500-550 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. அந்த வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது, நம்ம வந்து 8th ஸ்கூலும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக 2 ஸ்கூலும் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் லேண்டுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து அப்படியே ஸ்டே பண்ணலாம். ஏன்னா வீடு இருக்குது உங்களுக்கு. நம்ம லேண்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டாக சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கிணறு, இபி சர்வீஸ் இருக்குங்க. 3 போர்ஷன் வீடு இருக்குது. தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 3 வீடு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் செப்பரேட்டாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா 3 ஃபேமிலியாக தங்கலாங்க. அது மாதிரி வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு 30-35-40 தென்னை மரம் இருக்குங்க. 40 தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னா வரப்பில் சைடில் அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 150-170 தேக்கு மரம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வந்து மாமரம் ஒரு 10-15 மாமரம் இருக்குது. அந்த சுகர் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த நெய்ப்பாலம்னு சொல்லுவாங்க. அந்த நெய்ப்பாலம் மரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 நெய்ப்பாலம் மரம் இருக்குங்க. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. நெய்ப்பழம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரம் வந்து ஒரு 7-8 மரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாமே காய்கறி மரம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதாம் மரம் இருக்குது, கொலைகளிக்காய் மரம் இருக்குது. வாழை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வாழை மரத்துக்கு மேலே இருக்குங்க. 50 வாழை மரம் இருக்குது, பாதாம். ஸோ எல்லாமே கலந்து இருக்குங்க உங்களுக்கு. அந்த சுகர் பழம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நெய் பழம் சுகருக்கு நல்லதுன்ட்டு, அதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பக்கத்துலேயே தான் பாதாம், கொலைகளிக்காய் வீடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல லேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு லேண்டு. ஏன்னா ஒரே பவுண்ட்ரியாக வந்து 22 ஏக்கரு கிணறு சர்வீஸோட வீடோடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாமல் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. அதேபடியே நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க.
ஸோ நிறைய பேர் வந்து என்னால் நான் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அப்படி வந்து என்னால் ஒருத்தர் 2 பேருக்கு யாரோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் அதையும் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து பண்ணுறதுனால சடனாக வந்து என்னால் ரீப்ளை பண்ண முடியலைங்க. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அப்படி நான் காலை எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுங்க, நான் பார்த்துட்டு கண்டிப்பாக இது பண்ணிடுறேங்க, உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுறேன். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 18,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நெகஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 17.5 இல்லை 17 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம டைரக்ட் ஓனர் தாங்க. சிட்டிங் வந்து டைரக்ட் ஓனர் கிட்ட தான், எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ இல்லை மீடியேட்டரோ யாரும் இல்லை. நீங்கள் லேண்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. நீங்கள் பார்ட்டி டு பார்ட்டி பேசுகிறப்ப பட்ஜெட் வந்து ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து பேசினா ஒரு 17.5 17 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லை இன்னமும் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, சைட் விசிட் பாருங்கள். லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா மேபி கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 16 இல்லை 16 வருமா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஓனர்கிட்ட உட்காந்து பேசும்போது நம்ம ட்ரை பண்ணி பேசி பார்க்கலாங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய வீடு தான் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த ஏரியா காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எதாவது கல்டிவேட் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதான் 2வது கிணறு. அதுவும் நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக கிணறு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நல்ல நீர்வளமான கிணறு தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த பயிர் நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம். சவுக்கு மரம் வைக்கிறேன், இல்லை வந்து தேக்கு மரம், இல்லை வந்து மாந்தோப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், தென்னந்தோப்பு, இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோன்னு நினச்சாலும் நீங்கள் தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லைங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நல்லா வந்து ஒரு நல்ல சூப்பரான தண்ணியே உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் உப்பு தண்ணிலாம் இல்லை, நல்ல சூப்பரான தண்ணி உங்களுக்கு. லேண்டு வந்து எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லாமல் ஒரே பவுண்ட்ரியாக இருக்குங்க. புஞ்ச லேண்டு தான், கிளியரான டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க. என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவிலே காமிச்சிருந்தேன், ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன். மண் வந்து நல்லா பியூரான ரெட் சாயிலான மண். நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். தர்பூசணி போட்டப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இப்போ தான் போட்டிருக்காங்க தர்பூசணி. நல்லா அப்படியே ரத்த கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல பியூர் செம்மண்ணுங்க. கண்டிப்பாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்குலாம் நல்ல லேண்டு. ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 170 அடி ஃப்ரண்டேஜ் வரும். கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே நம்ம லேண்டு அப்படியே ஃபுல்லாக உள்ளே வந்து விரிஞ்சிருங்க. ஸோ நல்ல லேண்டு தான். ஏன்னா வந்து வில்லேஜ் பக்கத்துலேயே, அதுவும் பைபாஸ், நேஷ்னல் பைபாஸ், ஸ்டேட் பைபாஸு கொஞ்சம் பக்கத்துலேயே இது மாதிரி ரேட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் புஞ்ச லேண்டுலாம் வீடோட ஃபென்சிங்கு, 2 கிணறு சர்வீஸோடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்கு நெகோஷியல் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வாங்கி தரேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷனோ இல்லை வேறு ஏதாவது கரெக்டாக உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வீடு நல்ல வீடுங்க. ஏன்னா இந்த வீடு கட்டி இப்போ நீங்கள் கிணறு எடுக்கணும், ஃபென்சிங் போடணும், பைப்லைன் கனெக்ஷன், ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதுவே ஒரு நல்ல ரேட்டு தான் உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக தான் இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல், KBR ரியல் எஸ்டேட். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.